கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த ரிசல்ட் வெளியானதுல இருந்து நீங்க தொடர்ந்து விஜயனுடைய பல்வேறு தொகுதியில் வெற்றி என்பதை ஈவிஎம் மோசடி தான், ஆனா மீண்டும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான் தற்போது வந்திருக்க வேண்டும், ஸ்டாலின் தோத்ததே ஈவிஎம் மோசடின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் கூட வழங்கிட்டு வரீங்க. தற்போது ஏதாவது புதிய தகவல் வந்திருக்காங்க சார்? நான் இது சொந்தமாக தொடர் ரிசர்ச்சில் இருக்கேன், ஒரு பெரிய ஆய்வுல இருக்கிறேன். எங்களை போன்ற பகுத்தறிவாளர்கள் எல்லாம் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டு மெய்ப்பிக்கப்பட்ட உண்மையிலே தான் மக்களுக்கு சொல்வோம். அந்த அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக என்னுடைய பேட்டியை இந்த தேர்தல் சம்பந்தமாக தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு பிறகு நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்களாக்கா, நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் அரங்கிருக்கு. நான் ஒரு தெளிவான கருத்தை சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நான் ஆதரிச்சேன். எனக்கு அங்கே சீட்டு கேட்டேன், சீட்டு கொடுக்கப்படலை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. இந்த மண்ணில் திராவிடம் செழித்தோங்க வேண்டும், இந்த மண்ணில் சமூக நீதி நிறைவேற வேண்டும். அதற்கு மனமாச்சரியங்கள் ஆயிரம் இருந்தாலும் என் தலைமுறை, எனக்கு பின்னாலும் இந்த தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நான் பணியாற்றினேன். மனக்கசப்புகள், மனச்சஞ்சலங்கள், கோபங்கள் பல்லாயிரம் பல லட்சம், அதையெல்லாம் தாண்டி என் கண் முன்னால் தெரிந்தது பெரியார் அண்ணாவின் சிந்தனை, திராவிட கருத்தியல், சமூக நீதி, அடுத்தடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று கருதி நான் என் பயணத்தை தொடங்கியவன். உண்மையை உள்ளவாறு பேசுவேன். மதுரை பிறகுனால நெற்றிக்கண் திறப்புன்னு குற்றம் குற்றம் என்று யார் செஞ்சாலும் பேசக்கூடிய ஆளு. எனக்கு இந்த ரிசர்வ் பண்ணி இவரை இன்னாரு பேசினா எனக்கு பதவி கிடைக்கும், இப்படி பேசினா அப்படி போகலான்னு நினைச்சிருந்தா நான் 3 தடவை அமைச்சர் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் டெல்லியில் எனக்கு வேண்டிய நட்புல, எனக்கு இருக்கக்கூடிய சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் பேட்டியின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டேதான் வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வாக்கு சக்தி இருக்கு, இந்த முறை வெற்றி பெறும் என்று நான் கருதினேன். சஞ்சலங்களும் என்னை போன்ற கூடிய கோபதாபங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆங்காங்கே இருந்தது, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அப்பொழுதும் என் பேட்டியை பாருங்க, இப்பொழுதும் பாருங்க, நேற்றும் பாருங்க, நாளைக்கும் சொல்ற கருத்து, அந்த கோபதாபங்கள் திமுகவை தோற்கடிப்பதற்கான கோபதாபங்களாக இல்லை, வாக்கு சதவீதம் குறையும். ஆனால் திமுக வெற்றி பெறும்ன்ற கருத்து தான் எல்லோருடைய கருத்தும். நான் தமிழ்நாடு முழுவதும் நண்பர்கள் வட்டம் இதை வச்சு அடிப்படையில் நானும் களப்பணியாற்றின அடிப்படையில் திமுகவுக்கு சேதாரம் ஏற்படுமே தவிர தோல்வி அடையக்கூடிய அளவுக்கு சேதாரம் ஏற்படக்கூடாது என்று, ஏற்படாது என்றும் ஏற்படக்கூடாது என்றும் கருதினேன். கள நிலவரம் அதுதான். நீங்கள் கருத்து கணிப்பு பூரா சொன்னாங்கல்ல, 200 சொன்னது உண்மைதான். நான் ஒரு 184 கணக்கு போட்டோம். இதெல்லாம் உண்மை. மார்ஜினில் செய்யும்னு சொன்னோம். ஒரு இடத்துல 5000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிக்கும்னு சொன்னோம். ஆனால் அனைத்து கருத்து கணிப்புமே அன்றைக்கு அதிமுக 2வது இடம், சில இடங்களில் 90 சீட்டு 85 சீட்டு வரைக்கும் கூட கருத்து கணிப்பில் போட்டாங்க. இந்த ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு இது மட்டும் தான் தாவேக்காவை போட்டாங்க. அது யாருன்னு கேட்டால் ஒன்றிய அரசுடைய ஏற்பாடு, அவங்க போட்டது அது. ஆனால் கள நிலவரம் தாவேக்காவுக்கு அது இல்லை, இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இல்லை, எப்பயும் வராது, இன்னும் குறையும். இந்த தேர்தல் இன்னைக்கு அவர் சட்டசபையில் நடந்து கொண்ட விதம், இந்த 10 நாளாக முதலமைச்சர் பதவியேற்று அவர் நடந்து கொண்ட விதத்தினால அவருக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் தான் தெரியும். இவிஎம் இயந்திரம் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் வைக்க சொல்லணும். இப்போ என்னன்னு கேட்டால், இதெல்லாம் நான் பேட்டி கொடுத்துட்டே வர்றேன். முதலமைச்சர் கொடைக்கானல் இருக்கும்போது கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். வாக்கு எண்ணப்படுவதற்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்கேன். சமிக்கைகள் சரியில்லை. எப்படி சமிக்கைன்னு கேட்டால்,
இவிஎம் இயந்திரத்தில் முறைகேடு நடப்பதாக எனக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தின் மூலமாக எனக்கு வேண்டிய சோர்ஸ் மூலமாக தெரிகிறது. ஆனால் அந்த இவிஎம் இயந்திர மோசடி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 130 150 சீட்டு வரைக்கும் இவிஎம் இயந்திரத்தில் ஃப்ராட் பண்ண போறாங்க தகவல் வருகின்றதை எனக்கு வேண்டிய முக்கியமான திமுக தலைவர்கள், எனக்கு வேண்டிய முன்னணி பிரமுகர்கள், எனக்கு வேண்டிய அனைத்து நண்பர்கள்ட்டையும் நான் இதை இந்த தகவல் பரிமாற்றத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஊடக நண்பர்கள் சொல்றேன், இவ்வளோ நடக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கு சூழ்நிலையே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. நடந்திருக்கு. வட மாநிலங்கள் முழுவதும் பாஜக வெற்றி பெற்றதற்கு காரணம் அவங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்ற இந்தியாவில் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு பிஜேபிக்கு எங்கேயுமே கிடையாது. இவிஎம் இயந்திரத்தால் தான் உட்கார்ந்துருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இதை ராகுல் காந்தி பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இதை நான் சொல்லிட்டே வந்தேன். எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த தேர்தலில் அதிமுகவை அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நெருக்கி 130 விஜய்க்கு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பாஜகவும் நெருக்கி கொண்டு வந்த கூட்டணிக்கு அதில் அவங்க ஆரம்பத்துல இருந்து 70 சீட்டு கொடுங்க எங்களுக்கு. இப்போ அவங்க 40 சீட் வரைக்கும் வாங்கிட்டாங்க. கூட்டணி கட்சி அது 35 37 சீட் வரைக்கும் வாங்கிட்டாங்க. ஒரு 30 கொண்டு வந்துட்டு இவங்களை இந்த விஜய்க்கு மாதிரி நெருக்கடியை கொடுக்கறதுக்கு ஒரு 100 எடப்பாடியை கொண்டு வந்து வர மாதிரி தான் திட்டம் இருந்தது. எடப்பாடி கிட்ட அமித்ஷா பயந்து கொண்டதும் இதுதான். எடப்பாடி முதலமைச்சர் ஆயிரும் சொல்லி வேட்டி சட்டெல்லாம் தைச்சு வச்சிருந்தது இதுதான். தேதியெல்லாம் குறிச்சிட்டாரு. இத்தனை மணிக்கு நல்ல நேரம் இந்த இடம்லாம் குறிச்சிட்டாரு. நம்பிக்கையோடு இருந்தார் அவர். கழுத்து இருக்கிறது பாஜக, கழுத்து இருக்கு தெரியாது அவருக்கு. உறுதியாக சொல்ற நடந்தது உண்மை. அவங்க இவிஎம் இயந்திரத்தை பத்தி சொல்லல. நீ முதலமைச்சர் உறுதி எடப்பாடி பழனிசாமி, இதை நாங்க தர்றேன், வாக்குறுதி தர்றோம். அதை வச்சுதான் மோடி சொன்னாரு திமுக அமைச்சர்கள் மேல எல்லாம் வழக்கு பதிவு செய்யணும்னு சொன்னார். இது நடந்துச்சு. ஆனா அவங்களுக்கு இடையில இந்த வழக்கு கரூர் வழக்குக்கு போனார்ல விஜய், அங்கே வச்சு பேசி முடிக்கப்பட்டு இந்த அம்மா திரிசா இருக்காங்களா, அவங்க பாலக்காட்டு பார்ப்பனர் திரிசா மூலமாக தான் பேசி முடிக்கப்பட்டு இந்த 108 இடம் சொன்னது உண்மை. 108 இடங்கள்ல இவிஎம் இயந்திரத்தில் உங்களுக்கு நாங்கள் எப்படியும் ஜெயிக்க வச்சுருவோம். அதனால தான் அவர் கன்ஃபார்ம் நண்பா நம்பி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அப்படின்னு ஏழை விட்டதுக்கு காரணம் 108 இடம் தான் அவங்க சொன்னது. நீங்க அவங்க அந்த 108 இடம் இவருக்கு பெரிய அலை இருந்திருந்தா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அலைன்றது தமிழ்நாட்டில் இருந்தா பாண்டிச்சேரி இருக்கா. ஏன்னா பாண்டிச்சேரிக்கான வேற யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கார தான் பாண்டிச்சேரி இருக்கா. நீங்க 89 திமுக தமிழ்நாட்டில் ஜெயிச்சிச்சு, பாண்டிச்சேரியிலும் திமுக ஜெயிச்சிச்சு. எம்ஜிஆர் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சார், தமிழ்நாட்டில் ஜெயிச்சார். அலைன்றது அதான். நீங்க இப்ப இது வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. இவிஎம் இயந்திரத்தை மோசடிக்கு உதாரணம் 8 மாவட்டத்தில் அலைண்டா தமிழ்நாடு பூரா விஜய் ரசிகர் இருக்கணும்ல. தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்களாக்க ஒரு 8 மாவட்டத்தில் மட்டும் அவங்க வரல. கன்னியாகுமரியில், விழுப்புரம் 8 மாவட்டத்தில் மட்டும் எப்படி விஜய்க்கு ஆளே இல்லையா, ரசிகர்களே இல்லையா, இளைஞர்களே இல்லையா? அந்த 8 மாவட்டத்தில் அவங்க பண்ணலை, இவிஎம் இயந்திரம் பண்ணலை. கன்னியாகுமரியில் முழுக்க திமுக கூட்டணி வருது, ஒன்று ஏடிஎம்கே வருது. இப்போ குளத்தூரில் செட் பண்ணது உண்மை. இப்போ எனக்கு நீங்கள் இந்த 5 நாள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த பேட்டியை கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நம்முடைய எழுச்சி தமிழர் திருமா உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவர்களுக்கு இந்த கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் தோத்துட்டோம் நினைக்கிறீங்க, நீங்களே தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. காட்டுமன்னார் கோயில்ல விஜய் ரசிகர் இல்லையா, இந்த ஜென்ஸ் இல்லையா, திண்டிவனத்தில் ஜென்ஸ் இல்லையா? 8 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாக்கே விழுகல. இதுதான் தமிழ்நாடு நிலவரம். 108 இடம் செட் பண்ணியிருக்காங்க இவிஎம்ல. இப்போ எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ஃபோன் வருது. ஃபோன் யார் பேசுறான்னு கேட்டா சாதாரண சாமானியமான படித்த பெண்கள் நிறைய பேர். இன்னைக்கு காலையில் கடலூர் இருந்து வருது. இதை விட சொல்லணும்னா குளத்தூர் தொகுதியிலிருந்து
நான் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நிறைய பெண்கள் பேசுகிறாங்க. அதாவது ஒரு பரீட்சையில் ஒரு பையன் நல்லா பரீட்சை எழுதிட்டு வருவான். எவ்வளோப்பா மார்க் வாங்கன்னு கேட்டால், நான் எப்படியும் 99 100 மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு படிச்சிருப்பான், ரிசல்ட் எதிர்பார்ப்பான். அவன் 30 மார்க் தான் வாங்கியிருக்கான்னு சொல்கிறான்னு வைங்க. சில பேர் தற்கொலை பண்ணிடுவான், சில பேர் மன உளைச்சல் ஆயிடுவான். இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனேயே இந்த தானா கூணா பூரா என்ன சொன்னான்னு கேட்டால், தற்கொலை கூட்டம், இந்த ரீல்ஸ் கூட்டம், இன்ஸ்டாகிராம் கூட்டம் பூரா நான் விசிலுக்கு போட்டேன் இதவே பரப்புனாங்க. எப்படி பரப்புனாங்கன்னு கேட்டால், இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்னாடி எப்படி பரப்புனாங்கன்னு கேட்டால், எங்கே பார்த்தாலும் விசிலுக்கு சத்தம் கேட்குது, எங்கே பார்த்தாலும் விசில் சத்தம் இருக்குது, இவங்களா பரப்புனாங்க. இது அந்த மிஷினில் ஃப்ராட் பண்ணியிருக்கனால இதை பரப்புனாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றத சாதாரண சாமானிய மக்கள் எங்க மாதிரி ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி டெய்லி பேசிட்டு இருக்காங்க. 100கணக்கான ஃபோன் வருது. என்ன சொல்றாங்க, இந்த ரிசல்ட்டு நல்லா படித்த மாணவி எழுதிட்டு 30 மார்க் வாங்கினா எப்படி வருத்தப்படுவானோ, அதை மாதிரி குளத்தூர் தொகுதியிலிருந்து, கடலூர்லேருந்து, தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து படித்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுக தோக்கவே இல்லை, அண்ணா திமுகவும் தோக்கலை, 2வது அண்ணா திமுக வந்திருக்கும். இப்போ குளத்தூர்ல நம்முடைய ஸ்டாலினுக்கு எதிராக நின்ற அதிமுக வேட்பாளருக்கு 13,000 12,000 வாக்கு வந்திருக்கு. அதுதான் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பான ஓட்டு. விஜய்க்கு குளத்தூர் தொகுதியில் விழுந்த ஓட்டு என்பது செட் பண்ண ஓட்டு, இவிஎம். இதை எதுக்காம இனிமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இவிஎம் இயந்திரம் இல்லாத தேர்தல் வந்தால்தான் மோடியை வீழ்த்த முடியும், தமிழ்நாட்டில் நம்ம யாரையும் வீழ்த்த முடியும். இதையே பேசவே மறுக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. திமுக பேச மறுக்குது, இடதுசாரிகள் பேச மறுக்கிறாங்க. இவிஎம் இயந்திரத்தால் இந்த தந்திரத்தால் தான் இந்த மோசடி பேர் வழிக்கு தெரியும். யாருக்கு? விஜய்க்கு இது தெரியும், தெரிந்தேதான் இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அந்த இவிஎம் டேட்டால இதை நம்ம உடனே போராடினாதான் அந்த டேட்டா 45 நாட்களுக்குள்ள காலாவதி ஆயிடுமா. அந்த டேட்டாக்களை கிளவுட் மெமரியில் தேர்தல் ஆணையம் ஏன் சேமிக்க கூடாதுன்னு ஒருத்தர் எனக்கு கேட்கறதெல்லாம் இப்ப நமக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை. இதை எனக்கு அவங்க சொல்றாங்க, போன்ல பேசுறவங்க, ஐயா இப்படி கேளுங்க, இந்த கிளவுட் மெமரியில ஏன் தேர்தல் ஆணையம் இதை சேமிச்சு வைக்க கூடாது, 45 நாள்ல டெலீட் பண்றான், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சர்வதேச கும்பலுடைய சதியில் இருக்கு, நியூட்ரோன் வரப்போகுது, ஹைட்ரோ கார்பன் வரப்போகுது, மீத்தேன் வரப்போகுது, நீங்க 8 வழிச்சாலை வரப்போகுது, ஆன்லைன் ரம்மி வந்துடும், இங்க ஆதவர்ஜினா இருக்குன்னா லாட்டரியும் வந்துடும், டாஸ்மாக் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு லாட்டரியை கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் எங்களுக்கு கொடுக்குற தரவு. ஏன்னா நாங்க சாதாரண அணுகுமுறையில் இருக்கிறோம். நான் சாதாரண சாமானிய மக்களுக்காக அண்ணா ஆரம்பித்த பெரியாருடைய தொண்டனா இருக்கிறனால எங்களுக்கு 100கணக்கான போன். இதை ஏன் திமுக கடந்து செல்கிற இவிஎம் இயந்திரத்தை பேச மறுக்கிறது, இடதுசாரிகள் எதிர்கட்சியில் மறுக்கிறாங்க. இந்த தோல்வி என்பது இவிஎம் இயந்திரத்தால் தான் தோற்றுக்கிறோம், திமுக தோற்கவில்லை. எங்களுக்கெல்லாம் சாப்பிடல. கடலூர்ந்து ஒரு அம்மா சொல்றாங்க, 1 வாரமா நாங்க சாப்பிடல, எங்க அப்பா ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவர் இறந்து போயிட்டாரு, அவங்க பொண்ணு பேசல, உங்களை எங்க சந்திக்கணும், இது ஒரு போராடணும், ஜல்லிக்கட்டு மாதிரி போராடணும், தரல வேண்டும் சொல்லி எப்படி இந்த விசிலுக்கு போட்டோம்னு சொல்லி ஒரு பரபரப்பா இருந்துச்சோ, அதோட ஒரு அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் விஜய் யாருமே முதலமைச்சராக ஒத்துக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு பரிசீலனை மாணவி எப்படி வேதனைப்படுவானோ அது மாதிரி உதயசனுக்கு ஓட்டு போட்டோம், ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம். ஏன் 2 வரல? இவர் எப்படி வந்தாரு? இவருக்கு அலை இருந்தா விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு பூரா ஏகமொத்தமா திருத்தணி டு கன்னியாகுமரி இருந்தா 8 மாவட்டத்தில் மட்டும் எப்படி தோத்தாரு? அப்ப திட்டமிட்ட செயல். அதனால இவிஎம் இயந்திரத்தை 45 நாட்களுக்குள்ள ஒன்னே இதுக்கு உதாரணம் சொல்றேன். இது அவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் பொதுமக்கள், வாக்காளர்கள், திமுக விரும்பிகள், அண்ணா திமுக விரும்பிகள், திராவிட இயக்கம் சொல்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3 தலைமுறை 4 தலைமுறையா ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக, டாக்டர்களாக, வக்கீல்களாக இன்னைக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் நிம்மதியா சாப்பிடணும்னா திராவிட இயக்கம் காரணம். அந்த திராவிட இயக்கம் இல்லாம இதெல்லாம் அவங்க பேசக்கூடிய செய்தி. அதனால விஜய் மோசடியாக தான் வெற்றி பெற்றிருக்காரு. இவிஎம் மோசடி 100 சொல்றேன். மக்களுடைய குரல், நான் மக்களின் குரலாக எதிரொலிக்கிறேன். போராட தயாரா இருக்காங்க. பெரிய மௌன புரட்சி வெடிச்சிடும்.
இதுக்கு யாராவது தலைமை தாங்க, நீங்க தலைமை தாங்கன்னு சொல்றாங்க. தலைமை தாங்க, கூக்குரல் கொடுங்க, குரல் எழுப்புங்க. நீதிமன்றத்துக்கு வர்றோம், செலவு பண்றோம், நாங்க வசூல் தர்றோம். யாரும் முகம் தெரியல இது வரைக்கும். அவங்க போன்ல பேசுறாங்க. ஒரு பெரிய மௌன புரட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. விஜய முதலமைச்சரா ஒத்துக்கல. பரீட்சையில மாணவன் நல்ல மார்க் வாங்குற மாணவன் எழுதி விட்டு அழுகிறான். அது மாதிரி வாக்காளர் பெருமக்கள், தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்கள் இந்த விஜய்க்கு நாங்க வாக்களிக்கவில்லைன்னு சொல்றாங்க. இது எங்க போய் சொல்றது? இது எங்க போய் பேசுறது? அந்த விவிபேட் என்ன சொன்னா, குளத்தூர் தொகுதி மட்டும் நான் சொல்றேன், நான் விஜய் கேட்கிறேன், இந்த 108 தொகுதியில ராஜினாமா பண்ணு. நான் மக்கள் சக்தியில வந்திருக்கேன், தூய சக்தின்னு சொல்றேன். 108 இடம் திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ற மாதிரி நீங்க சரியான சவால் விடுற, தற்கூரிகளுக்கு சவால் விடுறேன், விஜய்க்கு சவால் விடுறேன், அனைத்து கட்சியுடைய பார்வைக்கு என் பேட்டியை சொல்றேன். இவிஎம் இயந்திர மோசடி நான் சொல்றேன். இந்த 108 இடம் மட்டும் விஜய் ராஜினாமா செய்து விட்டு வாக்குச்சீட்டுல தேர்தல் வைப்பான். வெற்றி பெற்றான்னா நாங்க அரசியலே பண்ணல. நீ என்ன சொல்ற கேட்கிறோம். மக்கள் சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. 108 இடத்துல ராஜினாமா பண்ணி நிக்க தயாரா விஜய்? வாக்கு இயந்திரம் இருக்கு, மிஷின் இருக்க கூடாது, வாக்கு சீட்டில் நிற்போம். அதனால 100க்கு 100 மோடி பார்ப்பன சூழ்ச்சி, சர்வதேச கும்பல், இவிஎம் இயந்திரத்தால் தான் இங்கே ஒரு மோசடியான முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. இந்த மோசடி முதலமைச்சரை 6 மாசம் அவகாசம் கொடுப்போம், நாங்க பிஜேபி வந்துடும் ஆதரவு கொடுப்போம் சொல்றதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக மக்கள் பேசுகிறார்கள். நான் மக்களின் குரலாக சொல்லுகிறேன். மக்கள் தினசரி 100கணக்கான போன். அதோட இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா சொல்றாங்க, நான் கிறிஸ்துவ பெண்ணு, நான் இறைவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நாங்க கடவுள் நம்பிக்கையாளர். அந்த அம்மாவுடைய குரல் கேட்டது நான் சொல்றேன். இறை நம்பிக்கையாளர் அப்துல் கலாமுடைய பிஏ பொன்ராஜும் நீங்கள் தான் பேசுறீங்க, நீங்க தான் இப்ப இறை தூதர்னாங்க. அம்மா இவ்வளவு பெரிய இடத்துக்குலாம் எங்களை கொண்டு போகாதீங்க, நாங்க சாதாரண சாமானியமான ஒரு பெரியார் தொண்டை, எங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றோம். என் நம்பரை கூகுள் பேல தேடி எங்கெங்கெல்லாம் தேடி எடுத்தோம்னு சொல்றாங்க. அதனால அரசியல் கட்சி விழிப்போடு இருங்க, போராடுவதற்கு தயாராகணும். நம்முடைய விஜய் நேரு வழியில் வந்த முதலமைச்சர் அல்ல. அவருக்கு நீங்க ஜனநாயக ரீதியா அவருக்கு மதிப்பு தர்றது, அவர் மதிப்பு தர மாதிரி நடிக்கிறாரு. இந்த நடிப்பை கண்டு, நடிகரை கண்டு நாடாளுகின்ற நடிகர் நாடாண்டு இருக்கிற நடிப்பு மூலமாக இளைஞர்கள்ட்ட போதையை காமித்து இன்ஸ்டாகிராம் மூலமாக நேற்று சொல்லியிருந்தேன், இன்னும் சொல்ல போறேன், ஆதாரபூர்வமான செய்திலாம் வந்துகிட்டு இருக்கு. உலக மோசடி எப்படி நடந்திருக்கு, சர்வதேச மோசடி எப்படி பண்ணியிருக்காங்கலாம் சொல்ல போறேன். ஆனா இவிஎம் இயந்திரத்தால் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த விஜயை பதவியிலிருந்து இறக்குவதற்கு மக்கள் தயார், அரசியல் கட்சிகள் தயாரா? நன்றி சார். நன்றி.